ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கதை தான் எழுதி வந்திருக்கேன். தயவுசெய்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது திருவப்புவனம் என்ற அமைதியான ஒரு சிற்றூர். துரை மற்றும் வித்யா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். வாழ்க்கை மென்மையாக நடத்தி வந்தார்கள். துரை மற்றும் வித்யா ஆகியவர்களுக்கு வினோத் என்ற ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். வினோத் ஒரு புகழ்பெற்ற சென்னையில் தனியார் பள்ளிகளில் படிச்சுட்டே இருக்கான், சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். துரை மற்றும் வித்யா குடும்பம் மிக எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். போராடி வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. இருந்தாலும் பையன் நல்லா படிக்க வைக்கிறாங்க. இந்த எளிய வாழ்க்கையில் துரை மற்றும் திவ்யா உள்ளத்தில் பல கனவுகள் இருந்தது. வினோத் எதிர்காலத்தை பெரிய உயரங்கள் எட்ட வேண்டும், பெரிய ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கணவன் மனைவிகள் நினச்சிட்டே இருந்தாங்க. துரை வயது கிட்டத்தட்ட 40 ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளேயே சின்ன மளிகை கடை, பொட்டி கடை நடத்திட்டே வந்தாங்க. இரவு 11:30 மணிக்கு புறப்பட்டு செல்வார். மாலை 5 மணிக்கே வீட்டுக்கு வருவார். வித்யா வயது 30 தான் ஆகுது. வித்யாவுக்கு ஒரு அழகான இல்லத்தரசியாக வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் நல்லாக நடத்தி வந்தாள். துரை பணியிலிருந்து வீடு திரும்புவது வீட்டு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வருவார். துரை மற்றும் வித்யா குடும்பத்தில் ஒட்டுமொத்த வருமானமும் துரை மட்டுமே சம்பாதித்து அவன்தான் வாழ்க்கையை நடத்தி வருகிறான். வீட்டு வாடகை தொகை, தினசரி உபயோகப் பொருட்கள் செலவு, அது இதுன்னு சொல்லிட்டு கரண்ட் பில்லு, மிக்சி கிரைண்டருக்கு, கேஸுக்கு எல்லாமே துரை மட்டும்தான் அங்கே சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து வீட்டில் கொடுப்பான். துரை மற்றும் வித்யா தங்கள் மகன் வினோத்துக்கு பிரகாசமான எதிர்காலம் பற்றி எப்போதும் கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க. தூங்கும் போதெல்லாம் தன் பையனை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த ஏழ்மையில் துரை மற்றும் வித்யா உள்ளுக்குள் ஆழமாக வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. வித்யாவுக்கு வெளி உலக ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சின்னா, பக்கத்தில் இருக்க ஷூ கம்பெனிக்கு ஏதாவது போயிடுச்சுன்னா நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் வீட்டு பணிகள், வினோத் பள்ளிக்கு தயார் செய்து அனுப்புறது, என் புருஷனை பார்த்துக்கிறது, என் புருஷனை சந்தோஷப்படுத்துறது, இதே டைமில் கரெக்டாக இருக்கிறதுனால அவளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இப்படி ஒரு மகிழ்ச்சியான குறைந்த வாழ்க்கையில் காசு கம்மியாக இருந்தாலும் ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்கள் கழிச்சுட்டே வந்தாங்க. வித்யா மற்றும் துரை இருவருக்கும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த சூழலில் தான் துரை மற்றும் வித்யா உறவில் சிறு சிறு இடைவெளி உருவாக ஆரம்பிச்சுது. ஏன்னா காசு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிட்டே இருக்குது. ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக சவால்களை சமாளித்து கொண்டே வாழ்க்கையில் நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் துரை தூங்கி கொண்டிருந்தாள். வினோத் புத்தகங்கள் படித்து கொண்டே இருந்தான். வினோத் உறக்க படிக்க சத்தம் அதிகமாக கேட்டிருந்தது. வித்யா சமையலிருந்து உணவு தயாரித்து கொண்டே இருந்தாள். துரை சமையலிருந்து நுழைந்தான். அந்த இரவு நேரத்தில் வித்யா அணிந்திருந்த மஞ்சள் நிற சேலை மற்றும் தலையில் அலங்கரிக்கப்பட்ட பூக்களை பார்த்து துரை பார்வையில் மிக ஆழமாக தெரிந்தது. தேவதை மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஃபஸ்ட் நைட் மாதிரி அவனுக்கு தோணுச்சு. என்ன தேவதை மாதிரி இருந்துச்சு வித்யா. துரை கைகள் வித்யாவின் தோள்களில் லேசாகப்பட்டது. உடனடியாக வித்யா திரும்பி பார்க்கும்போது துரை கண்கள் வித்யாவை மௌனமாக அழைத்தது. காதல் செய்யலாமா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு. சிறிதும் சாமதிக்காமல் துரை வித்யாவை நெருங்கினான். அதை புரிந்து கொண்ட வித்யா வெளியில் வினோத் இருப்பதாகவும், அதனால் இன்றைக்கி வேணாம், நாளைக்கு வேணால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் என்ன செய்வது என்று 2 பேருக்கும் தெரியவே தெரியாது. வினோத்துக்கு சத்தம் கேட்காமல் எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. இரவு நேரம் சரியாக இருக்கிறதா என்று துரை கேட்க வித்யா சரி என்று சம்மதித்தாள். இந்த அரிதான தருணம் துரை மற்றும் வித்யா உறவை இன்னும் ஆழமாக்கியது. காதல் செஞ்சுட்டே இருந்தாங்க நைட் ஃபுல்லாகவே. அவர்களின் இந்த அன்பு காதல் அன்றாட சோர்வை மறக்க இதயத்தை லேசாக்கியது. அன்று இரவு துரை வித்யாவுக்கான அவளுடன் காத்திருந்தார். வினோத் தோசை உண்டு விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். வித்யா சமையல் கிச்சன்லேருந்து குக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. துரை சமையலறையை நோக்கி சென்று வித்யாவை பார்த்து நின்று கொண்டே இருந்தான். எப்படா என் பையன் தூங்குவான், எப்படா நம்ம ஜாலியாக சந்தோஷமாக விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வேறு. பணிகளை முடித்த பிறகு வருகிறேன் என்று வித்யா சொல்லிவிட்டாள். ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம பையனை நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு அவன் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக நம்ம மஜாவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொன்னோன்னே புருஷனும் ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டான். துரை வினோத் கை தூங்க வைத்து விட்டு வித்யாவுக்காக காத்திருந்தாள். வித்யா நேரம் ஆகிவிட்டது, என்னால் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூற துரை வித்யாவை அருகில் வருமாறு அழைத்தாள். வித்யா துரைக்கு அருகில் சென்று அமர்ந்தாள். வித்யாவின் உயர்வை துரை மிகவும் ஆழமாக தோன்றியது. அந்த ஒரு ஸ்மெல் வரும், பொண்ணுங்களுக்கான ஒரு ஸ்மெல், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் சூப்பராக வந்துச்சு வித்யாவு மேலே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சந்தோஷமாக இருக்கலாமா, காதல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு விசாரித்தார்கள். ஏன் வெவ்வேறு கேட்கிறீர்கள்? துரை, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வித்யா பதில் அளித்தாள். சரி சீக்கிரமாக தொடங்கலாமா என்று கேட்டதுக்கு, பணி நேரம் ஆயிடுச்சு, நான் காலையில் எழுந்து வேலைக்கு போகணும், அதனால் சீக்கிரமாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்டு கேட்குறான். இந்த சின்ன சின்ன அன்பான தருணங்கள் தன் துரை மற்றும் வித்யா வாழ்க்கையில் கொஞ்சம் எளிமையை, டிப்ரெஷன்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. நிறைய வியாதிகள் குறையும். எப்போவுமே டெய்லி நம்ம காதல் பண்ணலாம் நைட் ஆனால் வித்யா மனதில் புதிய எண்ணங்கள் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டே இருந்தது. துரை இன்னும் அறியவில்லை.
துரை தன் கைகளால் வித்யாவின் வியர்வை துளிகளில் மெல்ல மெல்ல துடைக்க ஆரம்பித்து விட்டான். ஏன்னா கிச்சனில் அவ்வளோ வேலை பார்த்தது. இது சின்ன சின்ன ஹெல்ப் துரை பண்ணுறது வித்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சில கணங்களில் துரை தன் கையை வைத்து வித்யாவை வாயை கொஞ்சம் மூடி சத்தம் போடாத, எது பண்ணாலும் நம்ம எவ்வளோ வலிச்சாலும் கத்தக்கூடாது, கத்தாமல் இருக்க முடியவில்லையான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான். நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்ம கத்திட்டே இருந்தால் நம்ம பையன் எழுந்திரிச்சிருவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேறு திட்டுறான். ஏன்னா அது வேறு ஒரு விளையாட்டுனால இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகும். திடீரென்று துரை ஃபோன் ஒலித்தது. துரை எடுத்து ஃபோனை பார்த்தான். மளிகை கடையிலேருந்து அவன் வேலை செய்கிற ஒரு பையன் கால் பண்ணுறான். மளிகை கடையிலேருந்து ஃபோன் செய்கிறப்பா. வித்யா விசாரித்தாள். இப்போது இருக்காதீர்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுங்க, நம்ம விளையாடின்னு இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வித்யா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். துரை ஃபோனை எடுக்காமல் சரி வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் காதல் வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னொரு வாட்டி கால் வந்துச்சு. வேறு வழி இல்லாமல் துரை டென்ஷன் ஆகிட்டான். ஏன்டா நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் என் பொண்டாட்டி கூட கொஞ்சம் நேரம் தான் நான் காதல் பண்ணிகிட்டு இருப்பேன், அப்போட ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிறான் சனி எடுங்களான்னு சொல்லி மனசில் திட்டிட்டு ஃபோன் எடுத்தான். கடையில் வேலை மிகவும் அதிகமாக உள்ளது, உடனே புறப்பட்டு வாருங்கள் சொல்லிட்டு கடையிலேருந்து கால் வருது. துரை சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, என்ன துரை லேட்டாக வருகிறேன் என்று சொல்லாமல் சொன்னால் ஏதாவது பேசுவார்கள், அப்போது போகிறீர்கள், ரொம்ப பசிக்குது வாங்க வித்யா அழைத்தாள். ஆனால் துரை உடனே கிளம்பாமல் என்று முடிவு செய்து விட்டான் வித்யா. இப்போது நான் போகாவிட்டால் தொடர்ந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், அந்த கம்பெனி ஓனர் ஒரு பைத்தியக்காரன், அதனால் போய் ஆகணும், நம்ம அடுத்த நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டு துரை சொல்லிவிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தான் கிளம்புகிறேன், வித்யா நாளை பகலில் சரியாக இருக்கும் என்று துரை சொன்னார். வித்யா முகத்தை சுழித்து கொண்டு சரி என்று சொல்லிவிட்டார். இந்த திடீர் உரை வித்யா உள்ளத்தில் ஏதோ சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் துரை மற்றும் வித்யாவின் உறவில் இந்த சிறு தருணங்கள் கூட அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. துரை எழுந்து உடைகளெல்லாம் சரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டான். வித்யாவும் துரைப்பட்ட போது புரண்டு படுத்தால் தூக்கமே வரவே இல்லை. என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சினிமா காட்சிகள் பார்த்துட்டே தூங்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் காலை விடிஞ்சவன் நேரத்தை வீட்டு உரிமையாளர் முருகன் துரை வீட்டுக்கு வந்தான். துரை இல்லை என்று கேட்டதுக்கு வித்யாவிடம் முருகன் கேட்டான். பணிக்கு சென்றிருக்காரு, என்ன வேணும்னு கேட்டதுக்கு வீட்டு வாடகை ஒன்றும் கொடுக்கவே இல்லை, அதாம்மா கேட்டேன் அப்படின்னு. அவர் வந்தவொடனே நான் வாங்கி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர்கிட்ட வித்யா சொல்லிட்டான். தேதி 20 தேதி கிட்ட ஆகுதுமா, எப்போவும் வாடகைக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு முருகன் ஓனர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நாளை கொடுப்பீர்கள் என்று பார்த்தால் நீங்கள் கொடுக்கும் விதத்தில் தெரியவில்லை என்று முருகன் திட்ட ஆரம்பித்து விட்டார். ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அக்கம் பக்கத்தில் வித்யாவை பார்த்தபடி நின்றார்கள். வித்யாவுக்கு மிகுந்த அசௌகரியமாகவும் கவலையும் ஏற்பட்டது. வீட்டிற்கு சென்று கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். இந்த அவமானம் வித்யாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டது. துரை மற்றும் வித்யா குடும்பம் இப்படி தினந்தோறும் போராடுவது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே திட்டு வாங்குறதெல்லாம் அக்கம் பக்கத்துலலாம் பார்த்து ரொம்பவே இது பண்ணுறாங்க, கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க. மாலை நேரத்தில் திருப்பி அவரோட கணவர் துரை வீட்டுக்கு வந்தார். வந்தவுடனே வித்யா பொண்டாட்டி எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி வீட்டு ஓனர் முருகன் வந்தார், வாடகை கேட்டார், எல்லோரும் முன்னே என்னை அசிங்கப்படுத்தி திட்டிட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சத்தம் போட்டு போயிட்டார். அக்கம் பக்கத்துலேருந்து பார்த்தாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பணம் கொடுக்கவே இல்லையாமே அப்படின்னு. பணி பார்க்கும் இடத்தில் பணம் கேட்டிருக்கிறேம்மா, 2 வாரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காரு, எங்கள் முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் கொடுத்தவொடனே வாடகை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரை சொன்னான். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஏதோ சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி தரலாம் என்று துரை சொன்னார். அருகில் யாரிடம் கேட்டது? அருகில் உள்ள வீட்டில் பார்வதிக்கு கேட்டு விட்டால். இப்போது பார்வதி வீட்டுக்காரர் சொந்தமான தொழில் செய்து வருகிறாள், லேட்டாக கொடுப்பார் என்று கேட்டு யார் என்று துரை கேட்டார். வித்யா சரி கேட்டுக்கிறேன். பார்வதி வீட்டுக்கு புறப்பட்டாள். அக்கா 7700 வேணும்க்கா, 7500 வேணும்க்கா, கொடுங்கக்கா, வாடகை கட்டணும், என் புருஷன் கேட்டிருக்காரு, முதல்ல குத்துறேன்னு சொல்லிட்டு பவித்ரா பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பொண்ணு அவங்ககிட்ட கேட்டிருந்தான். அனைத்தும் உங்களுக்கு தெரியும், ப்ளீஸ்க்கா கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். நீ கேட்காவிட்டாலும் நானே கொண்டு கொடுக்கலான்னு நினச்சேன், உன்னை திட்டினது எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்ககிட்ட இந்த காசு 7500 எடுத்து வித்யா கிட்டே கொடுத்துட்டான். நான் சொல்கிறேன் என்று தவறாக எடுத்துக்கொள்ளாத வித்யா, நீங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள், நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூறினாள். இந்த உதவி வித்யா கண்களில் கண்ணீரை தாரையாக வந்துட்டே இருந்துச்சு. துரை மற்றும் வித்யாவின் வாழ்க்கையில் இப்படி சிறு சிறு அன்புகள் தான் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. துரை ஏன் வெளியில் பணிக்கு செல்லக்கூடாது, வித்யா மட்டும்தான் கஷ்டப்படுறாள், நீயும் போமா, வெளியில் வேலைக்கு போயிட்டால் சம்பாதிக்கணும், நல்லா உனக்கும் ஆசை இருக்குது தானே, வேலைக்கு மட்டும் போதாது, உள்ளது நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நமக்கு வேண்டியது நீ சம்பாதிச்சா நம்மளுக்கு வேண்டியது நம்மளே வாங்கி சாப்பிட்டு நம்மளே சந்தோஷமாக இருக்கலாம். துரை வேலைக்கு சென்றிருக்கிறார், இப்போது நீங்களும் பணிக்கு சென்றால் சூப்பராக டபுள் மடங்கு சம்பளம், இந்த வீட்டு பிரச்சனைலாம் வரவே வராது, கடனெல்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், அதனால் பணியை விட்டு விடாது. பார்வதி, நீங்கள் அந்த பணியை எனக்கு வாங்கி தர முடியுமா என்று கேட்டாள். ஆமாம், எங்கள் பக்கத்தில் ஒரு ஷூ கம்பெனி இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னவொடனே வித்யா ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டான்.
அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் வந்து நீங்கள் பாருங்கள், வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், நின்றுட்டு செஞ்சால் கண்டிப்பாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஆசை வார்த்தைகள் கூட்டினோன்னு வித்யாவும் சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த உரையாடல்கள் வித்யா மனதில் ரொம்பவே நம்பிக்கை வரவச்சிச்சு. ஏன்னா காசு கஷ்டம், காசு யார் கொடுத்தா வேணாம்னு சொல்ல போகிற ஓசியில். சரி நம்மளுக்கு தான் கைகால் நல்லா இருக்குது, வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வித்யா முடியெடுத்துட்டான். துரை மற்றும் வித்யாவின் குடும்பம் இப்படி ஒரு சின்ன மாற்றங்களுக்கு பிரகாசமாக எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. உள்ளத்தில் மெல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணம் பரவியது. இவளுக்கு அந்த பணி பொருத்தமானது என்று யோசித்து பார்வதி, என்ன பார்வதி யோசிக்கிற என்று வித்யாவுடன் வீட்டுக்காரர் துணையிடம் கேட்டார்கள். அவரும் சம்மதித்தார்கள். நாளை நான் பணிக்கு போகலான்னு இருக்கேன், பக்கத்தில் இருக்க ஷூ கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா அப்படின்னு சொன்னோடனே பார்வதி வந்து சரின்னு சொல்லிவிட்டு வித்யா வந்து கூப்பிட்டுட்டு 2 பேர் போகிறாங்க. பார்வதியிடமிருந்து பெற்று வந்த பணத்தை துரையிடம் வித்யா கொடுத்தார். என்ன துரை, நான் பணிக்கு செல்லாமல் பார்வதி பணி செய்த இடத்தில் விட்டு விட்டாராமே, அவர்கள் என்ன சேர்த்து விடுகிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் என் வீட்டுக்காரர் துரையிடம் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். இப்போது உடனே பார்வதியை அழைத்து சென்று பார்த்துட்டு வருகிறார்கள் என்றார்கள் வித்யா. நேற்று பாதியிலேயே நின்றபோது தொடங்கலாம் என்று பார்த்தேன். சும்மா இருங்கள், பணி கிடைத்ததும் முழுமையாக கொண்டாடலாம் என்று துரை சொன்னார். ஆமாம், ஒரு நாள் நைட்டு சந்தோஷமாக இல்லைன்னா என்னால் ஆயிரப்போகுதுன்னு சொல்லிட்டு வித்யா சிங்கசிம்மா புருஷன் திட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த புருஷன் காஞ்சி போய் கிடைக்கிறான், எப்போ பார்த்தாலும் காதலுங்கிறான். இவன் வந்து காசு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். வித்யாவும் சரி என்று சொல்லிவிட்டு சேலை மற்றும் ரவி மாற்றிக்கொண்டு எல்லாத்தையும் பூக்கள்லாம் ஒழுங்காக வச்சுட்டு அவள் அழகப்படுத்திட்டே இருந்தான். இந்த சிறு மாற்றம் தான் துரை மற்றும் வித்யா வாழ்க்கையில் புதிய ஒளியும் பாய்ச்சலும் ஏற்படுத்தியது. வித்யா போன்ற தாய்மார்கள் தங்கள் குடும்பத்தினர் இப்படி துணிச்சலான முன்னேற்பாடுகள் உண்மையை தீவிரம். பார்வதி வீட்டிற்கு சென்று வாங்க பார்வதி போகலாம் என்று வித்யாவை அழைச்சாள். ஏன்னா பக்கத்தில் இருக்க கம்பெனிக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்னா வித்யா வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்குது. இப்போது வாருங்கள், பணி கிடைத்து விட்டால் நான் மிகுந்த மகிழ்ச்சி இருப்பேன் என்று அந்த பணி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன சிக்கல் தான் இருக்கிறது என்று பார்வதி வந்து சொன்னான். 18 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம், ஆனால் நல்ல சம்பளம், முதல்ல நல்லா பார்த்துப்பாரு, சாப்பாடை கூட கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல, நான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன்னு சொல்லிட்டு வித்யா சொன்னான். சரி நாளை செல்லலாமா என்று பார்வதி கேட்டேன். வித்யாவும் ப்ளீஸ் பார்வதி, இப்போதே போகலாம், எனக்கு வந்து காசு வேணும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ஒரு காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டான். பார்வதியும் முகம் வந்து யோசனையிலே இருந்தது. என்னடா பண்ணலாம், இவன் இந்த பொண்ணு இப்போயே வர சொல்லுது அப்படின்னு. என்ன பார்வதி யோசனைலாம் இருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு, இந்த பணி உங்களுக்கு பொருத்தமா என்று யோசிச்சுட்டே இருக்கேன் வித்யா, என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு அப்படிங்கிறேன். அதுவும் இல்லை, வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் என்னை வந்து முதலாளி அங்கே நடப்பதை பற்றி நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். இப்போதே சொல்லிவிட்டால் பிரச்சனை இல்லை என்று சொன்னாள் பார்வதி. ஏன் இதெல்லாம் முன்பே சொல்லவில்லை என்று நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து ஷூ கம்பெனியில் வந்து நின்றுட்டே இருக்கணும், வேலை அதிகமாக இருக்கணும், அதுக்கேற்ற சம்பளம், என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டான். உங்களுக்கு பணி செய்யும் இடத்தில் கிட்டத்தட்ட 82 வயதான மூதாட்டி ஒருத்தர் இருப்பார், அவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும், ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூதாட்டி பேர் வந்து லக்ஷ்மி. பெரிய பணிகள் எதுவும் இருக்காது. அந்த மூதாட்டி உடல்நிலை சரியில்லை, அவருக்கு வந்து பேஷண்ட் மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், கழுவணும், மாத்திரை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், பாத்ரூம் போனால் டயப்பர்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. வீடெல்லாம் சுத்தம் பண்ணும், சமைக்கிற செய்து நீங்கள் தான், நல்லா வீடு வந்து க்ளீனாக வச்சுக்கணும், இதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இந்த பார்வதி. இதுதான் பணி, காலையில் சென்றால் மாலை 7 மணி ஆகிடும், அந்த பணி பார்த்து விட்டு வர வேண்டும், அவ்வளோதான். அப்புறம் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க என்று கேட்டதுக்கு, அந்த மூதாட்டின் வீட்டுக்காரர் வயது கிட்டத்தட்ட ஒரு 80 வயது இருக்கும். அவன் வந்து அதை பற்றியும் பார்வதி விளக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விவரங்கள் வித்யா உள்ளத்தில் சிறு தயக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் குடும்பத்திற்காக இந்த சவாலாக ஏற்றுக்கணுமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டே இருந்தான். துரை மற்றும் வித்யா போன்ற எளிய தம்பதியருக்கு அவர்களோட வாழ்க்கையே பல போராட்டமாக இருந்தது. ஏன்னா காசு வேணும். வயசான தாத்தா பாட்டியை தானே நம்ம பாத்ரூம் போனால் டயப்பர் இருக்குது, சாப்பாடு ரெடி பண்ணிடலாம், வீடு க்ளீன் பண்ணிடலாம், நம்ம வீட்டு பார்த்துக்கிற மாதிரி அங்கே வீட்டை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு வந்து மனசில் ஒரு தோணிச்சு. துரை மற்றும் வித்யா குடும்பத்தினர் பொருளாதார நிலை குறித்து பார்வதி வித்யாவுக்கு முழுமையாக விளக்கினார். பார்வதியும் சரி ஓகே, நீங்கள் சொன்ன விஷயம்லாம் கரெக்டு தான்க்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கொஞ்சம் சுருங்கிடுச்சு. அந்த மூதாட்டின் கணவர் பேர் தான் கோபாலன் கவனிக்க வேண்டிய தேவையே இல்லை, அவன் நல்லா நடக்கிறாரு, அவன் மனைவி மட்டும்தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னது. சரி எனக்கு புரிஞ்சிச்சிக்கா அப்படின்னு சொன்னாங்க. கோபாலன் மற்றும் லக்ஷ்மிக்கு கிட்டத்தட்ட 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. 3 பேரும் கனடாவில் அமெரிக்காலையும் செட்டில் ஆகிட்டாங்க. வருமானம் லட்சக்கணக்கில் வருது. ஆனால் கோபாலன் வந்து பெண் விஷயங்களை கொஞ்சம் வீக்காவன், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். வித்யா வந்து பயப்படாது, அந்த மாதிரிலாம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண முடியாது, எனக்கு 80 வயசு கிழவன், பணத்தை கொடுத்து தனக்கு தேவையான வித்தை சாதித்து கொள்வான் அப்படின்னு சொன்னது பார்வதி உறுதியாக சொன்னாள். இந்த விவரங்கள் வித்யா உள்ளத்தில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. இது கிழவன் நம்மளுக்கு வந்து காதல் பண்ணுறானா? அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து வித்யா தன்னை தயார்படுத்தி கொண்டாள்.
தமிழ் தாய்மார்கள் தங்கள் குடும்பத்தில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாரானவர்கள். இந்த கதையில் உண்மையான வீரம் அங்கு 2 வருடங்கள் பணி பார்ப்பது தான். கோபாலன் கூட நெருக்கமாக இருந்த பெண்கள் எண்ணிக்கை முடியாத அளவுக்கு ஒரு 100 பெண்ணுக்கு கூட கோபாலன் வந்து மஜா பண்ணியிருப்பான். அந்த இளம் பெண்ணிலிருந்து வயதான பெண் வரை கோபாலன் பிடித்தால் பணத்தை கொடுத்து அவன் வேலையை காதல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ்வளோ பெரிய கேடி வந்து கோபாலன் என்று பார்வதி சொன்னார். வித்யா 2 வருடங்களுக்கு முன்பு என் குடும்பம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றா தெரியும். இப்போ தான் காசு கஷ்டம்க்கா, அதனால தான் நான் இப்போது வேலைக்கு கேட்குறேன். ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி கோபாலன் பற்றி இப்படி சொல்கிறீங்க. ஆனால் தினமும் கோபாலன் 1500க்கு 2000 என்று கூடுதல் பணம் கொடுப்பார். அவர் நல்ல மனதோடு கொடுப்பார் என்று பவித்ரா சொன்னாள். ஆனால் ஒரு நாள் பணி செய்து கொண்டிருக்கும்போது பின்னால் வந்து என் மேல் வந்து கை வச்சிட்டான். முதலில் நான் கோபாலனிடம் செம்ம திட்டி தள்ளிட்டு போனேன். அப்போது என்னிடம் அதிக தொகை வச்சில்லவே இல்லை. ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் 1500 2000 கொடுப்பான் கோபாலன். அவ்வளோதான். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறியோ இல்லையோ அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து சொல்லிட்டான். அன்று என்னை கோபாலன் என்னை பாடுபடுத்தினார். என் அழகை 88 வயசாயிடுச்சு கோபாலனுக்கு. இருந்தாலும் செம்ம வேலை நின்று பேசுகிறான். பார்வதி நினைவு கொண்டார். பார்வதி பகிர்ந்த இந்த உண்மைகளில் வித்யாவின் இதயத்தை உலுக்கியது. ஆனால் பணத்திற்கு தேவை இருக்கிறது, வேறு வழி இல்லை. வித்யா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டான். தமிழ் குடும்பங்களில் பெண்கள் எப்படி தங்கள் கணவர் மற்றும் குழந்தைகளை தியாகங்களை செஞ்சுட்டு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இன்னொரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு வித்யா முடிவு பண்ணிட்டான். அதன் பிறகு எப்போதெல்லாம் கோபாலனுக்கு தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னிடம் வந்து விடுவார். நானும் அவர் மகிழ்ச்சியாக காதல் செய்வேன். அவர் எனக்கு காசு கொடுப்பார். அந்த தொகை வச்சு தான் நான் வீட்டை ஓட்டிகிட்டு இருக்கேன். அதை சேர்த்து வைத்து தான் என் கணவர் தொழில் தொடங்க உதவியாக இருந்தது. பின்னர் எங்களுக்கு தொழில் வருமானம் வர ஆரம்பித்து விட்டது. பணிக்கு செல்லலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன். நான் சென்ற கோபாலிடம் பணியை விட்டுக்கிட்டு இப்போ நான் உனக்கு வந்து சிபாரிசு செய்கிறேன், நீ போகிறது தான் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 1 மாத சம்பளம் என்னிடம் கொடுத்தார். உங்களுக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள், என்கிட்ட வாங்க, சந்தோஷமாக இருங்க, காசு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் சொன்னான். அன்றிலிருந்து இன்று வரை கோபால் என்னை எந்த தொந்தரவும் செய்கிறதே இல்லை. வேலை முடிச்சுன்னா கரெக்டாக காசு கொடுத்துருவார். அந்த விஷயத்துலலாம் அவர் தெளிவான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொன்னான். காரணம் என்ற போன்ற பல பெண்களுக்கு கோபால் தொடர்பில் இருக்கிறது. அங்கே வரும் பெண்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தான் வராங்க. எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதை கோபாலன் தான் சாதம் வாங்கி கொடுத்துட்டு அவன் பணக்காரனால பணம் எவ்வளோ வேணாலும் அள்ளி வீசி எல்லா பொண்ணுங்களையும் மயக்கி அவன் வேலைக்கு யூஸ் பண்ணிப்பான். வித்யா மனிதருக்கு இப்படி வாழ்க்கை தான் ஆசைப்பட்டாள் என்று நினைத்து கொண்டே இருந்தாள். அனைத்தையும் யோசித்தபடியே கோபால் வீட்டிற்கு சென்று விட்டாள் வித்யா. கோபால் தங்கியிருந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனை, தோப்பு எல்லாமே இருந்துச்சு. வெளிவாலிருந்து வீட்டிற்கு நீண்ட தூரம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது நடந்து. அவ்வளோ பெரிய வீடு. வித்யா மற்றும் பார்வதி இருவரும் நடந்து சென்றார்கள். கோபால் வெளியில் செய்தித்தாள் படித்து கொண்டே உட்காந்தான். சேரில் உட்காந்து தாத்தா வந்து நியூஸ் படிச்சுட்டு இருந்தார். வித்யா வந்து இன்னாடி இவன் தாத்தாவும் இருக்கான், இவன் போய் இவ்வளோ காசு தரானா, இவ்வளோ நேரம் வேலை செய்வானா அப்படின்னு கேட்டுகிட்டே போனான். வித்யா மற்றும் பார்வதி இருவரையும் கோபாலன் பார்த்து, வாருங்கள் பார்வதி, இன்னும் இவர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தேன், ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரு வித்யா வேலை விஷயமாக பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து வித்யா பற்றி அறிமுகப்படுத்தினார். இந்த சந்திப்பு வித்யா வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புனையாக மாறப்போகிறது என்பது அப்போது அறியவே இல்லை. தமிழ் கதைகளில் வரும் போராட்டங்கள் எப்படி இறுதியில் பல தருணங்கள் நமக்கு உணர்ச்சியை ஏற்படுத்தும், அதேபோல் இந்த இதுவும் அவளுக்கு உணர்ச்சியை ஏற்படுத்தும். துரை மற்றும் வித்யா குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து பார்வதி வித்யாவுக்கு அந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு காசு நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்வதி வந்து வித்யா அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். கோபாலன் வித்யாவை பார்த்தா இருவருக்கும் பணியா என்று கேட்டார். ஆமாம், இவளும் புதுசாக வேலைக்கு வந்திருக்கா, அவங்க கூட காதல் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. நீங்கள் முன்பு பார்த்ததை விட இந்த பொண்ணு சூப்பராக வேலை செய்வான், என்னை விட நல்லா வேலை செய்வா அப்படின்னு சொன்னான். இந்த பொண்ணோட பேர் வந்து வித்யா, உங்களை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொன்னான். அவருக்கு சரியான நேரத்தில் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கணும், என் பொண்டாட்டி பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும், உங்களுக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கும், என்னை பார்த்துக்கிட்டா நான் நல்லா காசு தரேம்மா, மாத சம்பளம் 15,000, இல்லை டெய்லி என் கூட காதல் பண்ணால் அதுக்கு தனி காசு, எந்த தயக்கமும் இன்றி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஓகேன்னு சொல்லிட்டான். உங்கள் வயது என்ன வித்யா என்று கேட்டா கோபாலான்னு. எனக்கு இன்னும் 32 வயசு தான் ஆகுது. சூப்பரான வயசு, இளம் வயசு தான். கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கேட்டால் ஆமாம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், என் புருஷன் சரியில்லை, அதனால தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டா வித்யா. இந்த பார்வை வித்யா உள்ளத்தில் ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் குடும்ப கஷ்டம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இந்த கிழவனாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து காசு கஷ்டம், தம் குடும்பத்தையும் குழந்தைய வளர்க்கணுன்னா எந்த எல்லைக்கும் போவாங்க. அந்த மாதிரி தான் வித்யா வந்து புருஷனும் சரியில்லை, குடிகாரனாக மாறிட்டே போயின்னு இருக்கான், ஒரே ஒரு பையனை வளர்க்கணும், சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் இந்த முதலாளி கோபாலன் கிட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, சரி நீங்கள் என்ன வேணாலும் நான் பண்ணிக்கோயா, காசு மட்டும் கொஞ்சம் கூடியான்னு சொல்லிட்டு மனசில் நின்றுட்டு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்வதியும் வித்யாவும் உள்ளே அழைத்து சென்றார்கள்.
இவர் தான் கோபாலின் மனைவி லக்ஷ்மி. இவர்களை தான் பாவத்துக்கணும், டேப்பர் மாற்றணும், பிபி செக் பண்ணணும், சுகர் பார்க்கணும், டைமுக்கு சாப்பாடு பண்ணணும், க்ளீன் பண்ணணும், டீ காஃபி எடுத்துகிட்டு வரணும், எல்லாமே ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாமே நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொன்னாங்க. பின்னர் கோபாலன் பார்த்தார்கள். என்ன வித்யா, அனைத்து ஏற்றுக்கொள்வியா, ஓகே உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நாளிலிருந்து பணிக்கு வர முடியுமா என்று கோபாலன் கேட்டான். வித்யாவும் சரி என்று சொல்லிவிட்டாள். இந்த வித்யா முன்பணம் என்று கோபாலன் கொடுத்தான். பொதுவாக அனைவரும் ஒரு மாதம் கழித்து தான் காசு கொடுப்பாங்க. என்ன கோபாலன் சார் ஓனர் முதலே குத்துட்டாரு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்டான். இந்த வைத்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு குத்தாங்க. வித்யா தயக்கொடுத்தன் பணத்தை வாங்கி கொண்டார். வித்யா மனதில் பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரம் தான். அதை வெளிக்காட்டாமல் இருந்தாள். இந்த முன்பணம் வித்யாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. துரை மற்றும் வித்யா போன்ற எளிய தம்பதிகளுக்கு இந்த மாதிரி முன்பணம் யாரும் கொடுத்ததே இல்லை. இது அவர் வாழ்க்கையில் முதன்முறையாக வாங்கிய முன்பணம். உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதா வித்யா என்று பார்வதி விசாரித்தாள். சமாளித்து பாருங்கள், என்னவோ பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வித்யாவுக்கு அறிவுரை கூறினாள். வெளியில் தெரிந்தால் பிரச்சனை ஆகிடும், எது பண்ணாலும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சீக்கிரட்டாக பண்ணிவிடுங்க. உங்கள் புருஷன்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த, காதல் விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். அது உங்களுக்கு மட்டும்தான் வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் கணவர் துரையிடம் தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எச்சரித்தாள். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பார்வதி என்று வித்யாவும் சொல்லிவிட்டாள். இதை மறக்கவே மாட்டேன் என்று வித்யா உறுதியாக கூறினாள். இருவரும் வீட்டிற்கு வந்ததும் வித்யா துரையிடம் பணி கிடைத்து விட்டது, சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காசை மறைச்சி வச்சுக்கிட்டான். துரையிடம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து விட்டாள். நாளையிலேருந்து பணிக்கு செல்ல வேண்டும், ஒரே ஒரு சவால் தான், வீட்டில் இருக்கிறது 22 கிலோமீட்டர் தூரம், அது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வினோத் ஸ்கூலுக்கு நீங்கள் கூண்டு போயிடுங்க, நான் வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்டான். அவனும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ வேலைக்கு போனால் சந்தோஷம் தானே, குடும்பம் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் குறையும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மகிழ்ச்சி அப்படியே சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுது என்று சொன்னால் வித்யா. துரை வித்யா ரவி கையை வைத்தார். வித்யா துரை எதற்காக கை வைக்கிறீங்க என்று புரிந்து கொண்டாள். இப்போது வேண்டாங்க, இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், இன்னொரு நாள் பார்க்கலாம், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வித்யா. வேறு ஒரு நாள் பார்த்துக்கலான்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு துரைக்கு. சரி என்று இதுலையும் கை எடுத்துட்டான். சரி என்னடா இது, என் பொண்டாட்டி இப்படி வேணான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் தான். அடுத்த நாள் பேருந்தில் ஏறி வித்யா வேலைக்கு புறப்பட்டு சென்று விட்டாள். வித்யா யாருமே இல்லை. கதவை திறந்தது, உள்ளே நுழைஞ்சா. முதல் தளத்தில் தான் லக்ஷ்மி இருக்கிறான். வித்யா முதல் தளத்தில் ஏறினாள். அப்போது படிக்கட்டில் அங்கிருந்த அறையில் இதயத்தை தொடும் அளவுக்கு இனிமையான சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. என்னடா இந்த வீட்டில் இப்படி ஒரு சத்தம், ராகங்கள்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வித்யா நின்று கேட்டுகிட்டே இருந்தா. திடீரென்று அறை கதவை திறந்து கொண்டு ஒரு சின்ன பொண்ணு வெளில வந்தான். என்னடா இது, புதுசாக பொண்ணு வேலைக்கு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தான். அப்போது யாரும் முன்னரவே இல்லை. தமிழ் குடும்பங்களில் உண்மையான போராட்டங்கள் எப்படி ஒரு பெண்ணை வலிமையாக்குகிறது என்பது இந்த தருணங்கள் நமக்கு நினைவூட்டுகிறது. துரை மற்றும் வித்யா குடும்பத்தில் பொருளாதார நிலை மெல்ல மெல்ல மாறும் என்று நம்பிக்கையுடன் வித்யா அந்த வீட்டுக்கு செல்கிறான். அந்த பெண்கள் உடை மற்றும் தலைமுடியை அணிந்து கலைத்த நிலையில் இருந்தது. அந்த தாத்தா ரூம்லேருந்து வெளில வந்துச்சுல ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு. ஏன்னா காதல் செஞ்சுட்டு வெளில வந்தால் அப்படி தான் தலைமுடியெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். சில நொடிகளில் கோபாலும் சட்டை அணிந்து கொண்டு வெளியே வந்தான். அவர் வழிபாட்டை முடித்து விட்டு வருகிறான். சாமி தரிசனம் பண்ணிட்டு வரான் போல இருக்குது. சற்று நிமிடத்தில் வித்யாவை இப்போ கோபாலன் பார்த்தான். கோபாலன் கண்களில் மீண்டும் அதே காதல். இன்னைக்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு கண்ணாலேயே. உடனே அருகில் வந்த, இதெல்லாம் இங்கே சாதாரண விஷயந்தாம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, சம்பளம் விட கிம்பளம் உனக்கு அதிகமாக இருக்கும், நீ இப்போது நடக்கிறது பொறுத்து தான் இருக்குது, உனக்கு சம்பளம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் கண்ணாலேயே சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இது உங்கள் அழகாக இருக்கும், நீங்கள் என்னம்மா இவ்வளோ அழகாக இருக்கேன், உன் கண்கள் சூப்பராக இருக்குது, ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிழபோல்டு அப்படியே விவரிக்க ஆரம்பிச்சிட்டான். 85 வயசாச்சு கோபாலுனுக்கு. ஆனால் சில மாதிரி கல் மாதிரி செம்ம ஜிம்பாடி. அப்படியே மனசுக்குள்ளே இருந்து எல்லாமே கொட்டிகிட்டே இருக்கான். இந்த சின்ன சின்ன பார்வையில் வித்யா உள்ளத்தில் பயத்தையும் உறுதியையும் ஒருங்கி உருவாக்கி கொண்டே இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவளுக்கும். என்னடா இது, நம்ம காசு வேறு வாங்கிட்டோம், அட்வான்ஸ் வேறு. இப்போ இவன் காலையிலேயே ஒரு சின்ன பொண்ணு கூட வெளில வந்துன்னு இருக்கான், நம்மளே எவ்வளோ லவ் டார்ச்சர் பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கொஞ்சம் பயம் வேறு. அங்கே லக்ஷ்மி படுத்திருந்தாள். லக்ஷ்மிக்கு தேவையான அனைத்தையும் வித்யாவும் செய்து கொண்டு சமைக்கிறது, டயப்பர் மாற்றுறது, பிபி செக் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தான். மாலை நேரம் படி முடியும் லக்ஷ்மியிடம் சொல்லிவிட்டு வித்யா புறப்படலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்து விட்டார். கோபாலன் வாசல் நின்று கொண்டு பெண்ணிடம் பேசிக்கொண்டே இருந்தான், இன்னொரு பொண்ணு கூட. ஏன்னா அங்கே வீட்டில் ஃபுல்லாக பொண்ணுங்க மட்டும்தான், இந்த கிழபோல்டுனால இதே பணிதான் என்று வித்யாவை நினைத்து கொண்டிருந்தாள். கோபாலன் ஏதாவது பேசுவார் என்று வித்யா எதிர்பார்த்தாள். ஆனால் கோபாலன் வித்யா பக்கம் திரும்ப கூட பார்க்கவே இல்லை. இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருந்தது.
ஒரு நாள் லக்ஷ்மி வந்து மொட்டை மாடியை சுத்தம் செய்யுமாறு வித்யா கிட்டே சொன்னான். சரிம்மா நானும் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ கூட பார்த்தா ஒரு வித்தியாசமான சத்தம், அந்த மாதிரி சத்தம் கூட வச்சுக்கலாங்களேன், அது கோபாலின் சத்தம் தான் என்று நல்லா வித்யாவுக்கு தெரிஞ்சிச்சு. மொட்டை மாடியில் என்னடா பண்ணிருக்கு, ஓப்பனாவோட விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு வித்யா நினச்சிட்டே இருந்தான். அப்போது கோபாலன் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து வித்யா கையில் வந்து நீட்டினான். ஆஹா வலையை வீசுறான்டா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து அப்பயே முடிவு பண்ணிட்டான். உடனே வாங்கினால் தவறாக புரிந்து கொள்வான். கொஞ்சம் பதட்டத்துமே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, கையெல்லாம் பிசைக்க ஆரம்பிச்சிச்சு. வாங்கி கொள்ளுங்கள் வித்யா என்று கோபாலன் வித்யாவை கையை பிடித்து அப்படி வச்சுட்டான். வச்சுக்கோ நீ கம்பல்சரி நீ வாங்கி அவனு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் கோபாலன். சரி முதலாளி சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் வேறு ஆப்ஷன் வேறு இல்லை, காசு இருந்தால் பணம் இருந்தால் பின்னமும் வாயை திறக்குன்னு சொல்லிட்டு பழமொழி வேறு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கோபாலன் சொன்னோன்னே இவளும் வாங்கிட்டான். உங்கள் அழகியில் நான் அடிமையாகிவிட்டேன், வாருங்கள் வித்யா என்று கோபாலன் கூப்பிட்டான் ரூமுக்கு. வித்யாவுக்கும் செல்ல நேரம் ஆகிவிட்டது. நாளை வருகிறேன் என்று சொன்னால் வித்யா. நாளை வெள்ளிக்கிழமைங்க, நீங்கள் வரமாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் இன்றைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கோபாலன். அதோடு என் தேவையான முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், உங்களோட உரிமை, ஃபஸ்ட்டு காசு கொடுத்துருக்கேன், இப்போயே காசு கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்தலை, காதல் பண்ணலன்னா அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் வந்து சொன்னான். இப்படி யாரும் பேசியதே இல்லை. கேட்டதும் அனைவருக்கும் கொடுக்கும் பணத்தை தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன், ஆனால் இவள் புதிதாக இருக்கிறாள் என்று கோபாலுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியா, நாளை என்னுடன் விளையாடி மகிழ்ச்சி அடையுங்கள் என்று உங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் அனைத்து காசையும் நான் தருகிறேன் என்று கோபாலன் சொன்னாள். வித்யாவுக்கு எந்த பதற்றமும் இல்லாமல் கோபாலன் வீட்டிலிருந்து புறப்பட்டாள். இந்த தைரியமான பதில் வித்யா மனதில் ஒரு புதிய உறுதியை ஏற்படுத்தியது. துரை மற்றும் வித்யா போன்ற எளிய தம்பதியருக்கு காசு ரொம்ப அவசியம். அதனால் ஏதாவது விற்றாது தம் உடம்பையாவது விற்றாவது நம்மள குடும்பத்தையும் குழந்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். துரை மற்றும் வித்யா குடும்பத்தில் புதிய நம்பிக்கை மலர்ந்து கொண்டே இருந்தது. ஏன்னா வித்யா அங்கேருந்து கோபாலன்கிட்ட வாங்கின்னு வர காசு வச்சு தான் கடனெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டு கரண்ட் பில்லேருந்து வாடகையிலேருந்து எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் சனிக்கிழமை விடுமுறை என்று துரை மனதில் மகிழ்ச்சியாக நினச்சி கொண்டே இருந்தான். இரவு நேரத்தில் தேவையான மல்லிகைப்பூ எல்லாமே ஹல்வா எல்லாமே எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தான். ஆனால் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் வித்யா வீட்டிற்கு வந்ததும் துரை வித்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஆனால் வித்யாவுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஓனர் டார்ச்சர் பண்ணுறான், எங்கள் புருஷன் டார்ச்சர் பண்ணுறான், கைகளை விலக்கி விட்டு வேண்டாம் துரை அப்படின்னு சொல்லிட்டு பணிக்கு போயிட்டு வந்தார். இப்போது எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வேணான்னு சொல்லி ரொம்ப டயர்டாக இருக்குது, அவ்வளோ தூரத்துலேருந்து போயிட்டு வரேன், அங்கே வேறு ஏகப்பட்ட வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்டே சொல்லிட்டான். சரி அப்படி சமைக்கலாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லை துரை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், இன்றைக்கி மந்த்லி பீரியட்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லிட்டான். ஓ அப்படியா சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டான். எந்த மறுப்பும் துரை உள்ளத்தில் சிறு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வித்யா போன்ற தாய்மார்கள் குடும்பத்தில் எதிர்காலத்தில் கருதி தனது பணத்தாசைக்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. இப்படி சின்ன தருணங்கள்தான் பிரகாசமாக இருக்கிறது என்று நினைத்தார்கள். ஆனால் அவரால் மகிழ்ச்சி கொடுக்க முடியலை. ஆனால் காசு வருகிறது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. துரை மற்றும் வினோத் இருவரும் தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். துரையை மட்டும் எழுப்பி நான் புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு வினோத் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வித்யா கிளம்ப முடிவு செய்துவிட்டாள். போகும் வழியில் கிட்டத்தட்ட ஒரு கடையில் புதிதாக தோள்பட்டை தெரியும் ரவிக்கை வாங்கி கொண்டு கோபால் வீட்டிற்கு வித்யா புறப்பட்டு சென்றாள். அங்கு சென்றதும் கோபால் வீட்டில் பின்புறம் ஒரு சிறிய குடில் இருந்தது. தனியே ரூம், ஏன்னா எல்லாம் பொண்ணுங்க வந்துச்சுன்னா அங்கே தான் தங்கணும். அந்த இடத்துல தான் கோபால் வந்து எல்லா வேலையும் செய்வார். அங்கே சென்றதும் அங்கு வித்யா புதிதாக வாங்கிய தோள்பட்டை தெரியும் ரவிக்கை அணிந்து கொண்டு கனகாம்பரம் பூ, அல்வா, மல்லிப்பூ, பெர்ஃப்யூமு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டே இருந்துச்சு வித்யா. கோபாலாம் அந்த ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போனான். கோபாலும் பெரும் எதிர்பார்ப்புடன் வந்தான். வெளியே கதவு தாப்பால் போட்டு கோபாலும் கதவை வந்து உள்ளே போட்டோன்னு தாப்பால் போட்டுட்டான். வித்யா அழகு கோபாலையை ரொம்பவே மயக்கிடுச்சு. வித்யா வைத்திருந்த கனகாம்பூ ரொம்பவே காதல் செய்ய உறுத்திச்சிட்டே இருந்துச்சு. கோபாலன் உள்ளே வந்தும் வித்யாவையும் தொடுதல் ஆரம்பித்து விட்டான். என் கணவன் துரைக்கு விளையாட்டு மைதானத்தில் விளையாட ஆசை இருந்தும் அதிக நேரம் அவரால் விளையாட முடியாது, 5 நிமிஷம் தான். ஆனால் நீங்கள் வயசான கிழப்போல்டு, உங்களால் வந்து இவ்வளோ நேரம் விளையாட முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மனசுலேயே எண்ணிகிட்டே இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 85 வயசு இந்த கோபால் நாய்க்கு எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கற்பனை உலகில் மிதந்து கொண்டிருக்கிறாள் வித்யா. சரி ஓகே, என்னதான் இப்படி இந்த கிழமை எப்படி தான் நம்மளை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வித்யா யோசிச்சுட்டே இருந்தான். பல நாட்கள் கனவு கண்டிருக்கிறேன் பார்வதி, இன்று தான் உங்கள் கூட நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா நினச்சிட்டே இருந்தா. எப்படிப்பட்ட கோபாலன் தனக்கு
வேண்டும் என்று என் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்போது அந்த நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், தவித்து கொண்டிருக்கிறேன், ஆசையை அடக்கி கொண்டிருக்கிறேன் என்று கோபால் என் மனதில் நினைத்து கொண்டே இருக்கிறான். சரி, வித்யா என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, காசு வாங்கிட்டோம், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், அதனால இந்த கோபால் கிட்டே கொஞ்சம் நேரம் நம்ம காதல் பண்ணி சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து இருக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கையில் பணத்தை கொடுத்தீர்கள், இதற்காக தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தீர்கள் என்று எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பீங்க, எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா என்று பேச நேரத்தை வீணிக்கெடுக்காதீர்கள் கோபாலன் என்று கூறி வித்யா உள்ளே இழுத்து கதவை தாப்பால் போட்டுவிட்டான். இந்த தைரியமான அழைப்பு வித்யா உள்ளத்தில் புதிய தன்னம்பிக்கையை ஏற்றியது. இப்போ வந்து வித்யாவை கூப்பிட்டேன், ஏன்னா வித்யா காசு வேணும், வேறு வழி இல்லை. துரை மற்றும் வித்யா போன்ற எளிய தம்பிகளுக்கு வாழ்க்கை எப்படி எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வரும் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா காசு தான்மா எல்லாமே அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உடல் சுகத்துக்காக காசுக்காக யார் வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நம்ம ஊர் உலகத்தில் நம்ம எத்தனை வாட்டி பார்த்துருக்கோங்க. கிழவனுக்கு வேண்டியது சந்தோஷம், மகிழ்ச்சி. அவங்ககிட்ட காசு ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா 3 பசங்களும் அமெரிக்காவில் படிக்கிறாங்க, கனடாலேயும். அவன் ஏகப்பட்ட காசு இருக்குது. வித்யாவுக்கு வந்து ஏழ்மையான பொண்ணு, அவளுக்கு காசு வேணும். சரி, இந்த கிழவனுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம காதல் பண்ணால் காசு கொடுக்குறேன்னு சொன்னான். அதனால் இவளும் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிட்டான். எனக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. கோபாலும் நானும் இன்று வரை நாளை போல் ஒரு நாளும் இதுவரை இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பதில் அளித்தார். நேற்று நான் உங்களிடம் ஒன்று கேட்டேன், ஞாபகம் இருக்கிறதா? கோபால் இருக்கிறது என்று என்ன வேண்டும் கேளுங்கள் என்று கேட்டான் கோபாலன். உங்களுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குல்ல திருச்சி பக்கத்தில், அதை என் பேருக்கு எழுதி வைக்க முடியுமா? நம்ம வந்து டெய்லி வந்து நான் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக நான் காதல் செய்கிறதுக்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன். நான் சாகுற வரைக்கும் உங்கள் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் அந்த வீடு மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா என்னால் வாடகை கட்ட முடியலைங்க. என் புருஷனும் ஒழுங்காக வேலைக்கு போகிறது கம்மியாக இருக்குது, சம்பளம், காசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து அந்த கிழவனை மயக்க ஆரம்பிச்சிட்டான். நான் உங்கள் கூட இணைந்து வாங்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன செட்டப்பாக கூட வச்சுங்க, என் பையனை கொஞ்சம் படிக்க வச்சுருங்க, நான் விட்டு எல்லாத்தையும் விட்டு கூட வந்து கூட வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். அங்கே 12 குடியிருப்பு உள்ளது, கீழ்த்தரத்தில் எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் புறப்பட்டு வந்து விட்டாள். மீண்டும் மாலை நேரத்தில் புறப்பட்டு வீடு திரும்புகிறாள். வீட்டு வாடகையிலிருந்து வரும் வருமானம், அதோடு நீங்கள் எனக்கு தரும் தொகை, இவற்றை வைத்து என் குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒவ்வொரு தருணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நான் அதுக்கு கண்டிப்பாக தருகிறேன். உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வேணுமோ அளவில்லா மகிழ்ச்சி நான் தருகிறேன். நீங்கள் படுத்தால் மட்டும் போதும். இதை தைரியமாக கோரிக்கையை கோபாலிடம் உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. என்னடா ஒரு வீடே கேட்குறாள் இவன் அப்படின்னு. வித்யா போன்ற பெண்ணை சந்தித்ததே இல்லை என்ற எண்ணம் கோபால் மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்தது. ஆனால் நிறைய பேர் வந்து வருவாங்க, வேலை செய்வாங்க, காதல் செய்வாங்க, காசு வாங்கிட்டு போவாங்க. இப்போ என்ன கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்கிறான், ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு வீடை கேட்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து யோசிச்சுட்டே இருந்தான். சரி, வேணான்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கா வித்யா. எனக்கு பெண்கள் என்றாலே மிகுந்த ஈர்ப்பு உண்டு. ஆனால் உங்களை போன்ற ஒருவர் இதுவரை நான் சந்தித்ததே இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவ்வளோ சூப்பராக எனக்கு காதல் பண்ணுறீங்க. இவ்வளோ சூப்பராக யாரும் என் வாழ்க்கையில் விளையாடினதே இல்லை. மீண்டும் இருவரில் தங்கள் அன்பில் கச்சேரி தொடங்கலாமா? காதல் செய்யலாமா? 4 மாதங்கள் வித்யா கேட்ட அனைத்தும் கிடைத்தது. தினந்தோறும் காலையில் பணிக்கு செல்வது, டே ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் நம்ம புருஷன் பொண்டாட்டி லக்ஷ்மி பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் கோபால் கூட தான் ஒரே மஜா தான். வித்யாவுக்கு 2 வாழ்க்கை, ஒன்று கோபாலும் உடனும் மற்றொன்று துரையுடனும் இணைந்து. அடப்பாவி, கள்ளக்காதலுக்கு இது ஒரு இதுவா? சரி, ஓகே, வாழ்ந்து வந்தார்கள். இந்த ரகசிய வாழ்க்கை வித்யா உள்ளத்தில் புதிய உற்சாகத்தையும் புதிய குழப்பத்தையும் ஒன்றிணைந்து இருந்து கொண்டே இருந்தது. கட்டினவன காசு இல்லை, வச்சுன்னு இருக்கணும், செம்ம காசு இருக்குது. அதனால நம்பால் ஜாலியாக இருந்தா. துரை மற்றும் வினோத் இருவரும் எதுவும் தெரியாமல் வித்யா தன் இரு உலகத்தையும் சமாளித்து நடத்தி கொண்டே வந்தாள். தமிழ் ரசிகர்களில் இப்படியான உண்மையான உணர்ச்சிகரமான கதை தான் எப்போதும் மனதில் இருக்கும். இது வந்து உண்மையே எங்கள் ஊரில் நடந்தது. தர்மபுரி எங்கள் வீடு பக்கத்தில் நடந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி இப்படி தான். புருஷன் வந்து குடிகாரனால அவங்க ஓனர் வந்து வச்சுட்டு இருந்துச்சு. இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை. இது என் ஃப்ரெண்டு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு காசுக்காக தான் இந்த உலகம். காசு இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா படித்து நல்லா சம்பாதிங்க, தப்பான வழியில் போகாதீங்க. யாரும் தப்பான வழியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கதை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.